सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் தினம். மத்தியமாலேருந்து பேப்பர் 1ல் வந்து பாக் 2ல் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஒன்று போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசன் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து தேர்ட் லெசன் பார்க்குறோம். பாடம் 1 மகாகவி சுப்பிரமணிய பாரதி. சிஸ்து ரோமன் நிம்னலிखित प्रश्न के उत्तर पांच वाक्यमी दीजिए. கீழ்கண்ட வினாக்களுக்கு பதில் 5 வாக்கியங்களில் விடை எழுதுக. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின்ஸு. இது வந்து 5 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன், பாரதி के बचपन के बारे में आप क्या जानते हैं. பாரதி குழந்தை பருவத்தில், பச்பன் அப்படின்னா குழந்தை பருவத்தை பற்றி, ஆப் கியா ஜான்தே உனக்கு என்ன தெரியும். பாரதியின் குழந்தை பருவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும். सुब्रमण्य भारती का जन्म तूतुकुड़ी जिले के एट्टेपुरम नामक गांव में सन 1882 को हुआ. சுப்பிரமணிய பாரதி ஜன்மனா ஒரு பிறப்பு, தூத்துக்குடி ஜிலேனா வந்து மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் என்ற பெயரில் கிராமத்தில் 1882ஆம் ஆண்டு பிறந்தார். உன்கே அவர் பிதாக்கா நாம் சின்னசாமி ஐயர். அவருடைய பித்தானா வந்து தந்தையார், அவருடைய தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர். அவர் மாதானா அம்மா, மாதாக்கா நாம் லக்ஷ்மி அம்மாள் தா. அவருடைய அம்மாவின் பெயர் லக்ஷ்மி அம்மாள் ஆவார். பாரதி பச்பன் மே ஹி கவிதாயே லிக்கினே தே. பாரதி இளமை பருவத்திலிருந்தே எண்ணற்ற கவிதைகளை எழுதி வந்தார். வே கவி மண்டலியோங் மே பாகு லேத்தே தே. பாரதி அவர்கள் கவிஞர் குழுவில் கலந்து கொண்டார். செகண்ட் ஒன், பாரதிக்கு கவிதாயே ஜனதாக்கு கியோன் பசந்து ஆயே. பாரதியின் கவிதைகளை, கவிதாயேன் அப்படின்னா பாரதியினுடைய கவிதைகளை, ஜனதா அப்படின்னா வந்து பொதுமக்கள், கியோன் பசந்து ஆயின் பாரதியின் கவிதைகளை பொதுமக்கள் ஏன் விரும்புகிறார்கள். பாரதிக்கு கவிதாவும் மே தேசபக்த பரி தி. பாரதியினுடைய கவிதைகளில் தேசபக்தி நிறைந்திருந்தது. பரினா வந்து நிறைந்திருந்தது. உன்கி கவிதாயேன் ஜோர்ஸ்லி பி தீன். ஜோர்ஸ்லி அப்படின்னா வந்து அவருடைய பாடல்கள், ஜோர்ஸ்லி அப்படின்னா உணர்ச்சி படுத்தப்பட்டதாகவும் கூட இருந்தது. பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி படுத்தப்பட்டதாகவும் இருந்தது. உன்கி கவிதாயே லோகோமி தேசபக்த ஜாகதி தீன். ஜாகத்தி அப்படின்னு விழிப்புணர்வு. உன்கி அவருடைய கவிதைகள் மக்களிடையே தேசபக்தி மற்றும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தின. உன்கி கவிதாவும் மே அவருடைய பாடல்களில் முர்த்து மேபி ஜான் ஃபூக்னே கி சக்தி தி. அவருடைய பாடல்கள் முர்த்துமே அப்படின்னா வந்து இறந்தவர்களை கூட, பீனா கூட நடத்தி இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கும் சக்தி இருந்தது. வந்து பாரதியின் பாடல்கள் வந்து இறந்தவர்கள் கூட உயிர்ப்பிக்கும் சக்தி இருந்தது. இஸ்லியே ஜனதா கோ பாரதி கி கவிதாயே பசந்து ஆகி. அதனால் பொதுமக்கள் பாரதியின் கவிதைகளை விரும்பினர். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.